ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு எபிசோட். அப்படியே மெல்ட் ஆகிட்டோம் இன்றைக்கி எபிசோட் பார்த்து அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை ஒரு ரீகேப் மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கியூஏ செஷன் வைக்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கியூஏ செஷனில் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஆடியன்ஸை. நம்ம காவேரியும் அம்முவையும் கூப்பிடுறாங்க. 2 பேரும் போயிட்டு அந்த கேட்குற கேள்விக்கெல்லாம் இது வரைக்கும் அவங்களுக்கு நடந்த ப்ரீவியஸாக அவங்க கான்வர்சேஷனில் நடந்த விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணி காவேரி சொன்ன ஆன்சர்ஸ்லாம் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மிஸ்ஸாக அதை மாதிரி யோசித்து பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, காவேரியை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க. அம்மாங்களே தப்பாக சொன்ன இடத்துல காவேரி மட்டும்தான் 3 கேள்விக்கும் கரெக்டாக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஷாப்பிங், அதுவும் அந்த சூப்பர் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டவுடனே என் மனசில் டக்குன்னு வந்தது, அம்மு சொல்ல போகிறது அவங்க அப்பாவை தான் அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு இது தோணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு, அப்பாவை தான் சொல்லுவா அப்படின்னு. அதே மாதிரி காவேரியும் அவங்க அப்பாவை தான் சொன்னாங்க. இங்கே அம்முவும் அவங்க அப்பாவை தான் எழுதியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்கும்போதே. ஏன்னா எப்பயுமே சூப்பர் ஹீரோ பொண்ணுங்களுக்கு அப்பா தான் வந்து சூப்பர் ஹீரோ. அது ரியல் லைஃப்லேயுமே அப்படி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவார்ட் வந்து பிரின்ஸிபல் மேமை வந்து கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. பிரின்ஸிபல் மேம் வந்து இது ரொம்பவே நல்லா இருந்தது இவங்களோட பாண்டிங்கை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அவார்டையும் கொடுத்தாங்க. இங்கே வந்து தேங்க் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். என்னென்னா அந்த கேம்பஸ்லேயே நின்று தேங்க் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். புதுசாக ரெஸ்டாரண்ட் போய் அங்கே பேசிக்கிட்டே வந்து தேங்க் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டில் அவர் ஆர்டர் கொடுத்ததெல்லாம் ஐயோ இவ்வளோ சாப்பிட்றதுக்கா, எங்களை வெறுப்பேற்றுறீங்களே காலையிலேயே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று ஒன்றா ஆர்டர், அதுவும் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி அப்படின்னோடனே எச்சு ஊறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருந்தது. சூப்பு எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. சூப்போடு முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா பிரியாணியும் கொண்டு வந்தாங்க. அம்மு வந்து சிக்கன் 65 வேணும்னு கேட்டது. அந்த டைம் நர்மதா கால் பண்ணி நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னது. இங்கே நர்மதா வராலாம் நாளைக்கு அப்படின்னு சொன்ன உடனே அம்முவையும் உங்களையும் பார்க்குறதுக்காக தான் நர்மதா இப்போ துடிச்சிக்கிட்டு இருக்கா பார்க்கணுன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா அவகிட்ட அப்படின்ற மாதிரி. நர்மதாவும் விஜய் அண்ட் அம்முவை தெரியாத மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு பாண்டிங் நம்ம விஜய்க்கும் நர்மதாவுக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை இனிமேலும் அதை கொண்டு வந்தாங்க சீரியலில் அப்படின்னா இன்னும் சூப்பராகவே போகும் ஸ்டோரி. ரொம்பவே ஒரு அழகான எமோஷ்னலான ஒரு எபிசோடாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியான ஒரு எபிசோடாகவும் இருந்துச்சு. விஜய் வந்து காவேரிக்கு வந்து தேங்க் பண்ணது ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், நீங்கள் அம்மாவாக வந்தது அப்படிங்கிற மாதிரி. அதுலேயும் விஜய் சொன்ன உடனே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு மாமியார் சொன்னது. கண்டிப்பாக ஒரு அம்மாவாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொல்ல ஒரு இடத்துலையும் அம்மானு சொல்ல வந்துட்டு வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஆனால் இங்கே அம்மா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உண்மையை சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இல்லை ஒரு மிஸ்ஸாக நான் அவள் கூட இருந்தேன் இல்லையா, அந்த ஒரு இதுதான் எல்லாமே என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி. இங்கே அம்மாவும் நீ மிஸ்ஸாக இருந்தல்லடி, அம்மாவாக வேற ப்ளே பண்ண, அதனால் யோசிச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட். ஓவரால் ரொம்பவே வர்த்தான என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு எபிசோடாக இருந்துச்சு. மறக்காமல் டிவியில் பாருங்கள். டிவியில் பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இன்னும் சூப்பரான எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். உங்களோட கருத்துக்கள் இன்றைக்கி